ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா டைலரிங் மெட்டீரியல்ஸ்லாம் கொஞ்சம் காலியாகிடுச்சு. அதை வாங்கலாம் தான் இங்கே கடைக்கு வந்திருக்கோம். அதோட வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் என்னோடய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. இந்த கடையில் நம்ம வந்து ஷாப் ஓப்பன் பண்ணதுலேருந்து நம்ம வந்து லைனிங் பீஸு த்ரெட் எல்லாம் வாங்கிட்டுருக்கோம். குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இங்கே தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து நாங்கள் பர்ச்சேசிங் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம். நான் ஒரு கணக்கு பண்ணி போனேன், அது ஒரு கணக்காக வந்துடுச்சு. இப்போ வந்து நான் எவ்வளோ பீஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். இதை ஓப்பன் பண்ணி இங்கே நம்ம ரேக்கில் அடுக்கி வச்சிட்டுனா ஒரு வேலை முடிஞ்சிடும். இது நான் காலையிலே கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போய் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கடையை ஓப்பன் பண்ணது. இது வாங்க ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு அங்கே. ஏன்னா அந்த கடை எப்பவுமே கொஞ்சம் கும்பலாகவே இருக்கும். கடையில் பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டியில் வந்து லைனிங் பீஸ் இருக்குது. ஒன்று வந்து ரொம்ப லோ இருக்குது, மீடியம் இருக்குது, ஹை இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் மீடியம் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம வந்து மொத்தமாக வாங்குறதுனால நம்மளுக்கு ஒரு ப்ரைஸில் தருவாங்க. இதை நம்ம வந்து ஷாப்பில் வச்சு வைக்கும்போது அதுக்கு மேலே ஒரு அமௌண்ட் வச்சு நம்ம வந்து சேல் பண்ணலாம். இதுலேயும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும். ஒரு மீட்டருக்கு நம்மளுக்கு வந்து குறைஞ்சது ஒரு அமௌண்ட் கிடைக்கும். என்ன அமௌண்ட்னு சொல்ல வரும்ல, ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இப்போ பண்டலாக எடுக்கும்போது அதில் நம்மளுக்கு பல்காக ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதே நம்ம வந்து லைனிங் பீஸ் வந்து நம்ம எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம பக்கத்தில் ஒரு கடையில் போய் வாங்கும்போது அவங்க வந்து இவங்கக்கிட்ட ஹோல்சேல்கிட்ட வாங்கிட்டு என்ன விலைக்கு மேலே காசு வச்சு விற்கிறாங்க இல்லையா, அந்த அமௌண்ட் நம்மளுக்கு தருவாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து இன்கம்மாக தான் வரும் கண்டிப்பாக. நான் வந்து எப்போயுமே வந்து இங்கே ஹோல்சேலில் வாங்கிடுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கலர் வந்து அவங்கக்கிட்ட இல்லை. குங்கும கலரில் டார்க் ஷேட்லாம் அவங்ககிட்ட இல்லை. மண்டே தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மண்டே எல்லாம் அதுக்கப்புறமேட்டு போய் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி 1-2 கலர் வந்து டக்கு டக்குன்னு காலி ஆகிடும். அவங்க நிறைய ஷாப்புக்கு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி காலி ஆகிடும். அதனால் பார்த்திங்கன்னா இருக்கிறது வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வாங்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் அது மாதிரி கொஞ்சம் திங்ஸும் தேவைப்பட்டுச்சு. இந்த சாக்கர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வாங்கி வச்சு காலி ஆகிடுச்சு. நான் இது எடுத்த உடனே மார்க் பண்ணிட்டு இப்படி வச்சோடனே பொத்துன்னு வந்து உடஞ்சிடும். இதுதான் அதிகமாக தேவைப்படுறது. அது இல்லாமல் த்ரெட்டு பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு 5-6 பாக்ஸ் வாங்குவேன். வாங்கும்போது அந்த பாக்ஸோடு செட்டாக வாங்க மாட்டேன். எனக்கு என்னென்ன கலர்லாம் வேணுமோ அந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி அப்போ தான் எடுப்பேன். அப்போ தான் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரீன் 2 பீஸ் இருக்கும், இல்லை 4 செட்டு உள்ளது இருக்குது பாக்ஸில். அந்த மாதிரி 4 மட்டும் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நிறைய கலர்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி வரும். இந்த க்ரீனு, ரெட்டு, இந்த மாதிரி கலர், பிங்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அதனால் வந்து நான் அவங்ககிட்ட சொல்லிடுவேன். எப்பவுமே அவங்க வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி தான் எடுக்க சொல்லுவாங்க. சுடிதார் தைக்கிறதுக்கு அந்த பட்டன்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தேன். இது வந்து ஓவர்லாக் மிஷின். இந்த மாதிரி என்னென்ன தேவையோ என்கிட்ட இருக்குது. ஓவர்லாக் மிஷின்லாம் நான் எப்பவுமே வந்து செட்டாக வச்சுருப்பேன். எதுக்கும் ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இன்வென்சிபிள் ஜிப்பு. இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய எனக்கு வந்து ஆர்டர் பார்த்திங்கன்னா இன்வென்சிபிள் ஜிப்பு வச்சு தைக்கிற மாதிரி தான் வருது. அதனால் நான் செட்டாக வாங்கிட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் இருக்குது, வாங்கிட்டு வச்சுருக்கேன். நான் ஒரு கணக்கு பண்ணி போனேன். நான் ஒரு 10,000க்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கணக்கு பண்ணி போனேன். ஆனால் அது 15 கிட்ட வந்துருச்சு. நான் ஒன்று நினச்சி போனால் அது நல்லா வந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஷாப் வச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைனிங்குன்னு ஒரு அமௌண்ட்டை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன்னா அதை நம்ம வாங்கும்போது மொத்தமாக லைனிங்குன்னு வாங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா லைனிங் ஒரு மீட்ரு 40 ரூபா 50 ரூபான்னும் போது நம்ம அதை வந்து தெரியாது, கொஞ்சம் அமௌண்ட் தானே எடுத்து நம்ம செலவு பண்ணிவிடுவோம். ஆனால் அது லாஸ்ட்டாக நம்ம துணி வாங்கும்போது 10,000 15,000 வரும்போது நம்மளுக்கு அதில் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் லைனிங் வாங்கும்போது கொஞ்சம் அமௌண்ட்டாக இன்றைக்கி வந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து ஒரு உண்டிலையோ இல்லை இதுலையோ எடுத்து நம்ம வச்சுட்டோன்னா லைனிங் வாங்கும்போது அதுலேருந்தே நம்ம அந்த அமௌண்ட் எடுத்து வாங்கிக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண லைனிங் பீஸ்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் பாதி காலியாகி இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ நான் அடுக்கி வச்சிட்ருக்கேன். உள்ளேருந்து வரும்போதே பார்த்திங்கன்னா உள்ளேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைனிங்லாம் அடுக்கி வைக்கும்போது பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும். அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் இந்த ரேக்கை செய்ய சொல்லியிருந்தேன். இப்போ கீழே பார்க்குறீங்களா லைனிங் இருக்குல்ல, இந்த இடத்துல மட்டும்தான் வந்து இந்த மாதிரி நிற்கிற மாதிரி நம்ம லைனிங் பீஸ் வைக்க முடியும். மேலே இருக்கிறதுல நாங்கள் அதே மாதிரி தான் சொல்லியிருந்தோம். அவங்க வந்து ஹைட்டை கம்மி பண்ணிட்டானுங்க. அந்த ரேக்கில் வந்து ஹைட்டை கம்மி பண்ணிட்டாங்க மேலே இருக்கிற 2 பாக்ஸில் மட்டும். அதனால் அந்த இடத்துல வந்து லைனிங் பீஸை வந்து கீழே படுக்க வச்ச மாதிரி தான் வைக்க முடியும். இப்போ இது ஒவ்வொன்றா அடுக்கிட்டுருக்கேன். இது ஃபுல்லாகிடுச்சு. இப்போ இந்த மீதி இருக்க பீஸை தூக்கி நான் இங்கே மேலே வைக்க போகிறேன்.
இது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு துணியை தைக்கிறோம், துணி தைக்கிறதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு கரெக்டாக அந்த லைனிங்லாம் இருந்துச்சு, நூலெல்லாம் இருந்துச்சுன்னா வேலை டக்கு டக்குன்னு முடியும். பக்கத்துலேயே எனக்கு 2, 3 துணி கடை இருக்குது. அங்கே லைனிங்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னென்னா நான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போய் நடந்துட்டு வந்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதிலே நல்லா டயர்டாகிடும். நூல் இல்லைனாலும் போய் பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் எனக்கு என்னென்ன தேவையோ லைனிங்கோ துணியும், லைனிங் துணி அது இல்லாமல் த்ரெட் இதுதான் முக்கியமாக தேவைப்படும். இதெல்லாம் எல்லாமே எப்பவுமே வாங்கி வச்சுருவேன். அது இல்லாமல் என்னென்ன திங்ஸ் நூல் என்னென்ன ஐட்டம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு 2, 3 அதை விட கொஞ்சம் அதிகமாகவே நான் ஸ்டாக் வச்சுக்குவேன். அதை பார்த்திங்கன்னா உடனே காலியாகிற மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் ஸ்டாக் வச்சு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுவேன். இப்படி தான் இன்றைய பொழுது போச்சு. இன்றைக்கி எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். நான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்க திங்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து ஒரு 6-7 மாதத்துக்கு நம்மளுக்கு நல்லாவே வரும். லேஸ்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. அதனால் அது தேவையில்லை. இப்போ இந்த இதில் நூலெல்லாம் அடுக்கி வச்சுனா வேலை முடிஞ்சிடும். இப்போ இதை நான் எல்லாத்தையும் அடுக்கி வைக்கவே மணி எனக்கு 1 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு வேலையை நான் வந்து ஆரம்பித்தேன். ரொம்ப சின்ன வீடியோ தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். மொத்தமாக நீங்கள் வாங்கி ஒரு டெய்லர் ஷாப்பில் வந்து நீங்கள் வந்து மெட்டீரியல்லாம் சேல் பண்ணும்போது அதில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்கம் கிடைக்கும். அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.